ஹாய் டார்லிங்ஸ். இப்பதான் விஸ்வநாதன் சன்ஸ் படம் பார்த்தேன். எப்படிங்க இந்த ஆளு ஒரு மாஸ்ன்னு பண்ணிட்டு, ஒரு கருப்பு மாரி பெரிய பிளாக் பஸ்டருக்கு ஒரு மாஸ் பிளாக் பஸ்டர் குடுத்துட்டு, இந்த கிளாசிக்ல இறங்கிட்டு, இது பிளாக் பஸ்டர் குடுக்குறாங்கப்பா! இது என்ன ஆளுங்க? என்ன ஸ்கிரிப்ட் பாருங்க. எப்படின்னு அது படம் நல்லா இருக்குமா, இருக்கலன்னு கூட பரவால்ல. ஒரு மாஸ் பண்ணிட்டு, ஒரு ஜானர் சேஞ்ச் பண்றாங்க பாருங்க. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க சூர்யா சாருக்கு. இது படம் ஃபுல்லா ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்ங்க. காமெடி இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. அந்த மமிதா பைஜு காமெடி அப்பா! செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சுங்க. மமிதா பைஜுவோட காமெடி. சூர்யா சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ராதிகா மேமோட அந்த எமோஷன்ஸு, அந்த காமெடி சீன்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த இந்த படத்தோட கோர் வந்து நம்ம சூர்யா சார் ப்ரொஃபஷனல் அ ஷூட்டரு. ஃபேமிலில வந்து அ ஒரு வாரிசு தேவ. அவருக்கு லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மேரேஜ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது என்ன பண்ணாங்களாமா, "இல்ல நம்மள வாரிசு தேவை. நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொல்லுவாங்க. அதுக்கு சூர்யா சார் வந்து ஒரு அப்ராட் போயிட்டு டெஸ்ட் டியூப் பேபி ஒரு அ பொண்ணு இன்ஜெக்ட் பண்ணி, அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துருவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அ பேக் போன் மேரோ டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சூர்யா சாருக்கு டெஸ்ட் எடுப்பாங்க. அது அவருக்கு நெகட்டிவா போயிடும். அப்புறம் அம்மா அவருக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அம்மா இருந்தா அந்த பேக் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னுவாங்க. அவரு சூர்யா சார் போய் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்துட்டு, இந்த மிடில்ல நடக்கிற அந்த எமோஷன்ஸு, லவ்வு சூர்யா சார் அந்த பொண்ண அந்த பொண்ணு வந்து சூர்யா சார அ பார்த்து லவ் பண்ணிடும். ஃபைனலா அந்த பொண்ணுக்கு சூர்யா சாருக்கு லவ் ஒர்க் அவுட் ஆகுமா? கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இ இ இப்படி இருக்குங்க ஸ்டோரி. இதில வர எமோஷன்ஸு, ஃபேமிலி ட்ராமா இதாங்க மூவியோட கோரு. இதில வந்து 2 சாங்ஸ் இருக்கும். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2 ஃபைட் சீன் இருக்கும். ஃபைட் சீனும் ஓகே. வச்ச மாரி இருந்துச்சு. ஆனா மேட்ச் பண்ணிட்டாங்க. அ படத்துக்கு க தேவ தேவைப்பட்ட அந்த சீனுக்கு தேவைப்பட்ட மாரி மேட்ச் பண்ணிட்டாங்க ஃபைட் சீன்ஸ் கூட. அந்த டான்ஸ் அந்த மமிதா பஜ் எப்படி அப்பா! செம்மையா இருக்காங்கங்க அந்த டான்ஸ் பண்றப்ப. மமிதா பஜ் அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் செம்மையா இருந்துச்சுங்க. ஃபைனலா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி தெரியும். அந்த ஸ்டோரி உள்ள போறதுக்கு அது மாரி தெரியும். ஆனா அந்த அப்புறம் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த காமெடி ஆகட்டும், அந்த எமோஷன்ஸ் ஆகட்டும் நல்லா மேட்ச் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹால்ஃபோ எதுவும் அடிக்கலங்க. நல்லா கரெக்ட்டா மேட்ச் பண்ணிட்டாங்க. மூவி அந்த எமோஷனோட எண்ட் ஆயிடுச்சு. ஃபைனலா ஒரு ஹேப்பி எண்டிங்காக முடிஞ்சிச்சுங்க. ஒரு நீங்க ஒரு ஃபேமிலி ட்ராமா பார்க்கணும்னா, கண்டிப்பா மூவிஸ் போய் கண்டிப்பா பார்த்துருங்க. மிஸ் பண்றாதீங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குங்க. நம்ம வெங்கி அட்லூரி தெலுங்கு படத்துல எல்லாம் விஷுவல்ஸ் செம்மையா இருக்கும். அதே மாரி இருக்கு. விஷுவல்ஸ் எல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் மாத்திரம் ஓகேயா இருந்துச்சு. மிச்சம் எல்லாம் செம்மையா இருந்துச்சுங்க. ஓகேங்க. தேங்க் யூ.